Hi friends, welcome back to my channel Twist and Turns. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாத்துலேயும் 3 சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். 2 பச்சை மிளகாயை கீறி இதில் சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு நான் ஏற்கனவே 1/4 கிலோ மட்டனை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மட்டன் பீசஸை நான் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். மட்டனோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே மீடியம் சைஸான 2 தக்காளியை மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இங்கே பாதி சொம்பு தண்ணியை சேர்த்து விசில் கொடுத்து மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் விசில் கொடுத்து முடிச்சாச்சு. வாங்க மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இங்கே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கோட பீசஸை நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து தண்ணியை சேர்த்து தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் பேஸ்ட்லேருந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால 2 எக்ஸ்ட்ரா விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே வேணும்னாலும் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நான் இங்கே 2 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 விசில் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான மட்டன் குருமா தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மட்டன் குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், சாதம், நெய்சோறு இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.